கட்டுப்பட்டு சரணடைந்து வாழ்வதன் மூலம்தான் பீஸ், சமாதானம், ஹாப்பினஸ், சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற உண்மையை இஸ்லாம் என்ற வார்த்தையை நமக்கு சொல்லித் தருகிறது. உங்களுக்கு சாந்தி வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? இன பீஸ் வேண்டுமா? உங்களுடைய வெளிவாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் சமாதானம் வேண்டுமா? வழி இருக்கிறது. படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. இந்த செய்தியைத்தான் இஸ்லாம் என்ற வார்த்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒரு கருத்து சப்மிஷன், டோட்டல் சப்மிஷன். அடுத்த கருத்து பீஸ். இந்த ரெண்டையும் இணைத்ததுதான் இஸ்லாம் என்ற பதம், வார்த்தை எவ்வளவு ஆழமானது. இந்த வார்த்தை ஒன்றே இஸ்லாத்தின் செய்தியை, மெசேஜை உலகத்துக்கு தெளிவாக சொல்கிறது. உலகத்தை படித்து பரிபாலித்து ரசித்து காப்பாற்றுகின்ற இந்த இறைவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால், வழிபட்டால் நீங்கள் எதிர்பார்க்கிற சாந்தி, சமாதானம் கிடைக்கும். இந்த உலக வாழ்க்கையில் கிடைக்கும், நிலையா நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் கிடைக்கும். சலாமன் சலாமா. சுவனத்திலே எல்லோரையும் விடுத்து சொல்லப்படுகிற செய்தி என்ன? உங்களுக்கு சாந்தி, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பகை இல்லை, உங்களுக்கு உள்ளத்திலே எந்த அழுத்தமும் இல்லை, எந்த ஒரு இறுக்கமும் இல்லை. சாந்தி சாந்தி, சமாதானம் சமாதானம். இந்த சமாதானம் மறுமைக்கு முன்னால், சுவனத்துக்கு முன்னால் உலக வாழ்க்கையில் கிடைப்பதற்கு வழி இந்த தீன், தீனுல் இஸ்லாம் என்பதனை இஸ்லாம் என்ற பதமே அற்புதமாக எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சலாத்தை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், உணர்ச்சியோடு சொல்ல வேண்டும், ஊக்கத்தோடு சொல்ல வேண்டும், உற்சாகத்தோடு சொல்ல வேண்டும். அல்லாஹ் இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு அடுத்த சகோதரனை பார்த்து சொல்ல வேண்டும், உனக்கு சலாம் உண்டாகட்டும், அவனுடைய நாள் சலாமத்தாக இருக்கும், அவனுடைய வாரம் சலாமத்தாக இருக்கும், அந்த வருடம் சலாமத்தாக இருக்கும், அனைவரும் நிம்மதியாக வாழ்வதற்கு பிரார்த்தனை செய்கிற பரந்த விருந்த மனப்பான்மை கொண்ட மனிதர்கள் முஸ்லிம்கள், மூமின்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே சலாம் மயமான, சாந்தி மயமான, அமைதியின் உறைவிடமாக இருக்கிற இந்த உம்மத்துக்குள்ளே பிளவு இருக்காது, பிரிவினை இருக்காது, பகமை இருக்காது, குரோதம் இருக்காது. நபி அவர்கள் நம்மை வெளித்து சொல்கிறார்கள், லா தபாகது, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்காதீர்கள், வலா தஹஸது, ஒருவரை ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், வலா ததாபரு, ஒருவரை கண்டு அடுத்தவர் முகம் திருப்பி செல்லாதீர்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நீங்கள் சகோதரர்களாக இருங்கள். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவா இருக்கிற ஹதீஸ். நபி அவர்களுடைய ஒரு அற்புதமான நபிமொழியை இந்த சந்தர்ப்பத்திலே மேற்கோள் காட்டுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களை விழித்து சொன்னார்கள், சுன்னத்தான தொழுகைகளை விட, சுன்னத்தான நோன்புகளை விட ஒரு உயர்ந்த அமலை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? இவ்வாறு கேட்ட போது சஹாபாக்கள், சொல்லித்தாருங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஸலாஹு ஸாத்தில் பைன், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சமாதானமாக இருப்பது, உங்களுக்கு மத்தியில் பகமை இல்லாமல் இருப்பது, நீங்கள் ஒற்றுமையாக ஐக்கியமாக இருப்பது. இவ்வாறு சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் பகமை, குரோதம், பகமை வந்து விடுவதானது சிறைக்கக்கூடியது, தலைமயிரை அல்ல, அது தீனை சிறைத்து விடும், அழித்து விடும் என்று சொன்னார்கள். சஹீஹான ஒரு ஹதீஸ் இது. நபி அவர்களுடைய மற்றொரு எச்சரிக்கையும் இங்கு நினைவுபடுத்தத்தக்கது என்று நான் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரபு தீபகற்பத்திலே இனியும் நான் வணங்கப்பட போவதில்லை என்பதை ஷைத்தான் உறுதியாக அறிந்து கொண்டான். இனி மக்கள் என்னை வணங்கப் போவதில்லை, முஸ்லிம்கள் ஒரு நாளும் எனது வழிக்கு வரமாட்டார்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொண்டான். ஆனால் ஒரு விஷயத்தில் மாத்திரம் அவன் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்தும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறான். அது என்ன? அத்தஹரீஷ் பைனல் முஸ்லிமீன், பல பேர்களில் முஸ்லிம்கள் மத்தியில் மூட்டி விடும் விஷயத்தில், மோதலை ஏற்படுத்தும் விஷயத்தில், பகமையை உருவாக்கும் விஷயத்தில் மாத்திரம் அவன் நம்பிக்கை இழக்காமல் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறான். எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார்கள் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்துக்கு இன்று தேவையாக இருப்பது ஒற்றுமை, ஐக்கியம். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வலா தனாஸவு, உங்கள் மத்தியில் நீங்கள் சர்ச்சைப்பட்டுக் கொள்ள வேண்டாம், பிரச்சனைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். வலா தனாஸவு ஃபதஃஷலு வ தذهب ريحكم, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்பட்டுக் கொண்டால், சண்டை பிடித்துக் கொண்டால் உங்களது பலம், சக்தி குறைந்து நீங்கள் தோல்வி காண்பீர்கள். இதைத்தான் இந்த உலகிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனித வளம் இருக்கிறது, தாராளமாக இருக்கிறது. நிலவளம் இருக்கிறது, தாராளமாக இருக்கிறது. நீர்வளம் வேண்டுமா, தாராளமாக இருக்கிறது. பௌதீக வளங்கள், தாது பொருட்கள், கனிப்பொருட்கள், எல்லா ரிசோர்சஸும் முஸ்லிம் உலகத்துக்கு தாராளமாக இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் சமுதாயம் செல்லாக்காசாக இருக்கிறது. குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு
தண்டிக்கப்படுகிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது. அநீதிக்குட்பட்ட ஒரு சமுதாயம், அநீதி இழைக்கப்பட்ட ஒரு சமுதாயம், அநியாயம் இழைப்பவர்களால் விசாரணை கூண்டில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுகிற ஒரு கவலைக்குரிய நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? இந்த சமுதாயம் எண்ணிக்கையில் தொகையில் மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக இருந்தாலும், எல்லா வளங்களையும் நிறைவாக பெற்ற சமுதாயமாக இருந்தாலும், இந்த சமுதாயம் ஈயத்தினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல ஒற்றுமையாக இல்லை, ஐக்கியமாக இல்லை. அல்லாஹ் வலியுறுத்துகிற, நபி வலியுறுத்துகிற இந்த அடிப்படையான மாபெரும் மார்க்கத்தின் அடிப்படையை நாம் உயிர்ப்பிக்காமல் இருக்கிறோம் அல்லது தகர்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் பிரதானமான காரணம். ஹஜ்ஜி இந்த பெரிய உண்மையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த சமுதாயம் எப்படி சர்வதேச மட்டத்திலும் சரி, பிராந்திய மட்டத்திலும் சரி, ஊர் மட்டத்திலும் சரி, எந்த அளவு தூரம் நெருக்கமாக இருக்க வேண்டும், ஐக்கியமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு பிரத்யட்சமாக சொல்லித் தருகிறது ஹஜ். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய ஒத்துழைப்புக்கும் ஒருங்கிணைப்புக்குமான அமைப்பு கவுன்சில் ஃபார் கோஆர்டினேஷன் அண்ட் கோஆபரேஷன் இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஐக்கியப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி பிளவுகளை பிரிவினைகளை மறந்து ஒரு கொடியின் கீழ் இணைக்கும் நோக்கோடு செயற்பட்டு வருகிறது. அதனுடைய நடவடிக்கைகள் செயற்பாடுகள் வெற்றி அளிப்பதற்கு இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய இந்த புனிதமான நாட்களிலே நானும் நீங்களும் அதிகம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனித இந்த ஹஜ்ஜுடைய காலம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தன்னிகரற்ற தியாகங்களை எமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. சத்தியத்தை உலகிலே நிலைநாட்டுவதற்காகவும் இறை திருப்தியை பெற்றுக் கொள்வதற்காகவும் அவர்கள் மேற்கொண்ட தியாகங்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். முஸ்லிம் உம்மத் மிக மோசமான ஒரு காலகட்டத்திலும் விடயங்களில் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்கின்ற மனப்பான்மையும் எங்களிலே உருவாக்குவாயாக. அல்லாஹ் இந்த முறை ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கிற ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை ஏற்று கபூல் செய்வாயாக. அவருடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜுன் மப்ரூராக நீ ஏற்று அங்கீகரிப்பாயாக. எமது தாய் நாட்டை வளப்படுத்துவாயாக, பலப்படுத்துவாயாக. எமது நாட்டின் தலைவர்கள் மூலம் நாடும் சமூகமும் நன்மை பெற அருள் புரிவாயாக. நாட்டின் தலைவர்களையும் நம் அனைவரையும் நேரான வழியில் சீராக வழிநடாத்தி அருள் புரிவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.